ராஜுக்கு டாய்ஸ்னா ரொம்ப இஷ்டமா. அவங்க அப்பா அம்மாவும் நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுப்பாங்களாம். அவன் ஒரு தடவையும் ஏதாவது டாய்ஸ் உடைச்சிட்டான்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் அவனை பயங்கரமா திட்டுவாங்களாம். சில சமயம் அடிக்க கூட செய்வாங்களாம், ஏன்டா இதை உடைக்கிற அப்படின்னு சொல்லி. ஆனா அவனுக்கோ டாய்ஸை விட்டு இருக்கவே முடியாது. ஒரு நாள் கடைக்கு போகும்போது அவனுக்கு ஒரு ரோபோ டாய் பார்த்தான். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தோம். அம்மா இப்ப எனக்கு இந்த ரோபோ டாய் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. அவங்க அம்மாவோ, உனக்கு நான் நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், நீ நிறைய உடைச்சிட்டே இருக்க, உனக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாங்களாம். ஆனா அவன் அம்மா இல்லம்மா, இந்த டாய் நான் கண்டிப்பா உடைக்க மாட்டேன், பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி அவங்க அம்மா கிட்ட அந்த டாயும் வாங்கிட்டு வந்துட்டான். அன்னையிலேருந்து அந்த ரோபோ டாய் தான் அவனோட கம்பேனியன். எப்பவுமே அவன் கூட இருந்துகிட்டே இருக்கும். அவனும் அந்த ரோபோ டாய் கூட தான் விளையாண்டுகிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா பாக்குறாங்கன்னா அவன் கையில அந்த ரோபோ டாயே இல்லையா. எங்கடா அவனோட ரோபோ டாய் அப்படின்னு கேட்டாங்களாம். அவனும், அம்மா அந்த டாய் 2 நாள காணுமா, எங்க பார்த்தாலும் தேடி பார்த்தேன், அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, காணாம போயிடுச்சு போல இருக்குன்னு அப்படின்னு அவங்க அம்மாவும் விட்டுட்டாங்களாம். ஒரு நாள் வீடு கிளீன் பண்ணும்போது அவங்க அம்மா அந்த டாயை ஒரு கட்டில் கடியில பார்த்தாங்களாம். இங்க பாரு, உன்னோட டாய் இங்க இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு காமிக்கும் போது பார்த்தா அந்த டாய் உடைஞ்சு இருந்ததுதான். அவங்க பையனை கூப்பிட்டு கேட்டாங்களாம், என்னடா இது, டாய் காணோம்னு சொன்ன, ஆனா இங்க உடைஞ்சு கிடைக்கு, என்கிட்ட பொய் சொன்னியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்களாம். இல்லம்மா, என்னோட ஃபேவரட் டாய் இது, நான் ரொம்ப பத்திரமா தான் வச்சிருந்தேன், நான் விளையாண்டுட்டு இருக்கும் போது தெரியாம கை தவறி விழுந்து அது உடைஞ்சிடுச்சு, ஆனா உங்ககிட்ட சொன்னா நீங்க திட்டுவீங்க அடிப்பீங்கன்னாம நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கு அவங்க அம்மா யோசிச்சுட்டு, சரி வாடா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த டாயை எப்படி இதை சரி பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் அதை ஃபிக்ஸ் பண்ண போயிட்டாங்களாம். இதே மாதிரி தான் நம்மளும் நம்ம குழந்தைங்க கிட்ட அவங்க சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணிடுறோம். ஆனா இப்ப இவங்க அம்மா செஞ்ச மாதிரி நம்மளும் ஒரு காம் டோன்ல அவங்க கிட்ட என்ன ஆச்சு, எதனால இது இப்படி பண்ண அப்படின்னு நம்ம கேட்கும் போது அந்த குழந்தைங்களும் ஹானஸ்டா நம்ம கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம எப்பவுமே காமா டீல் பண்ணும் போது அந்த குழந்தைங்களோட ஹானஸ்டியும் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸுமே டெவலப் ஆகும்.